முன்னாடி இருந்த அண்ணா காலத்துல இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்துல தொண்டர்கள் மத்தியிலேயே அரசியல் பேசப்பட்டது, விவாதிக்கப்பட்டது. அது கலைஞர் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அந்த அரசியல் வாதிக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்டாலின் காலத்துல இன்னைக்கு என்ன அரசியல் பெருசா வாதிக்கப்படுது தொண்டர்கள் மத்தியில். அன்னைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம், ஒவ்வொரு டிஎம்கே தொண்டம் பின்னாடி என்னன்னா ஒரு தமிழ் தேசிய உணர்வு இருக்கும், தமிழ் தேசிய அரசியலை பேசுவான், இந்திய எதிர்ப்பை பேசுவான், அப்படி இருக்கும். இன்னைக்கு தற்குறின்னு நீ சொன்னா எல்லா கட்சியிலையும் தற்குறி தான் இருக்கும். அப்படி நீ சொன்னா அதுவும் உலகமய தாராளமய தனியார்மய பொருளாதார கொள்கைகளுக்கு பிறகு சினிமாக்கள்ல பாத்தீங்கன்னாலே அந்த காலத்துல வில்லன்கள் வில்லனா இருப்பான், ஹீரோவா இருப்பான். இன்னைக்கு வில்லன் கேரக்டர்கள் தான் ஹீரோக்கள். இன்னைக்கு நீங்க சினிமாவே பார்க்கலாம். அப்ப என்னன்னா எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நமக்கு தேவையில்லைன்ற மனநிலையே இந்த சமூகத்துல விதைக்கப்படுது. யாருக்கும் எந்த பொறுப்புணர்ச்சியும் இல்லைன்ற மனநிலையே விதிக்கப்படுது. அடுத்தது இடதுசாரிகள் வலுவா இல்லை. வலுவா இருந்தாங்கன்னா அவங்க ஒரு அரசியல் விவாதத்தை சமூகத்துல ஆழமா உருவாக்குவாங்க. இளைஞர்கள் மத்தியில இப்ப முன்னெல்லாம் நாங்க காலேஜ் ஹாஸ்டல் போனா அரசியல் பேசிட்டு இருப்பாங்க. எல்லாம் நான் 87 90கள்ல நான் எங்க போனாலும் அரசியல் விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கும். இன்னைக்கு அப்படி கிடையவே கிடையாது. அப்ப அது விஜய் கூட்டத்துக்கு பின்னாடி மட்டும் தற்குறி அப்படின்னு பேசுறது சரியா? உண்மையிலேயே விஜய்க்கு பின்னாடி யாரு இருப்பாங்க? இப்ப இந்த ஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய நியூ ஜெனரேஷன் சொல்லக்கூடிய நேபாள நடந்த போராட்டம், பங்களாதேஷ், அந்த மாதிரியாக இந்த தொடர்ந்து ஆட்சியின் மீது வெறுப்பு உற்ற இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி போகணும், ஏன் இவனுங்க தப்பா ஆட்சி செய்யறானுங்க, இவனுக்கு மேல உள்ள வெறுப்பு என்ன, அதை எப்படி முறையா திருத்த